வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம இந்த கடலை பருப்பை வச்சு சூப்பரா ஒரு லட்டு தான் செய்ய போறோம். லட்டு பொதுவா கடலை மாவுல தான் செய்வாங்க. ஆனா நான் வித்தியாசமா கடலை பருப்பை ஊற வச்சு அப்படி செய்ய போறேன். நல்ல வாசமா டேஸ்டியா சூப்பரா இருக்கும். இதே மாதிரி மாடல்ல அம்மா செஞ்சிருக்காங்க. அதை வச்சுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் நான் 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது தண்ணி ஊற்றி நாம் ஒரு 1/2 hour ஊறினாலே போதும். ஊற வச்சிடலாம். கடலைப்பருப்பை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் இந்த பக்குவத்தில் நாம் அரைச்சி எடுத்த பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதில் 100 ml தண்ணி ஊற்றிருக்கேன். நான் ரொம்பவும் குறகுறப்பா இல்லாம ரொம்பவும் நைஸா இல்லாம லைட்டா அந்த குறகுறப்பு இருக்கிறது மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்ததா லட்டுக்கு ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக ஒரு 7 பாதாம் அதை துருவி எடுத்துக்கலாம். பாதாம துருவி எடுத்தாச்சு. அடுத்ததா 4 பேரிச்சம்பழம், இதை விதை இல்லாம பிச்சு பிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டேன். இப்ப நாம ஒரு எண்ணெய் சட்டியில நெய் ஊத்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூனால தான் ஊத்துறேன். 2 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த நெய் ஹீட் ஆனதும் இதுல 10 முந்திரி உடைச்சு வச்சிருக்கேன். 10 உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே போட்டுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். வேற பாத்திரத்துல, அதாவது வேற ஒரு குட்டி பிளேட்ல மாத்தினதும் இதே நெய்யில அரைச்சி வச்ச கடலை பருப்பை இதுல போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இதை வதக்கும் போதே ஒரு ஸ்பூன் திரும்ப நெய் ஊத்திக்கலாம். நெய் ஊத்தி அப்படி நாம வதக்கிக்கலாம். மொத்தத்துக்கு இதுல 6 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அப்படி நான் வதக்கியிருக்கேன். ஒரு கையில மொபைல பிடிச்சிட்டு ஒரு கையால வதக்க முடியல என்னால வீடியோ எடுத்துக்கிட்டு. அதனாலதான் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனா நான் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துறத ஃபுல்லாவே என்னால வீடியோ எடுக்க முடியல. இப்ப இதுல நான் பொரிச்சு வச்ச திராட்சை முந்திரிய போட்டுக்கிறேன். அடுத்ததா பிச்சு போட்ட பேரிச்சம்பழத்தை அப்படியே போட்டாச்சு. அடுத்ததா பாதாம் துருவி வச்சதை போட்டாச்சு. 4 ஏலக்காய் பவுடர் பண்ணிருக்கேன், இதையும் போட்டேன். இதுல நான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வச்சிருக்கேன், இதையும் தூவிக்கிறேன். இது கூட லைட்டா சால்ட் சேர்த்து அப்படி எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா டேஸ்ட் செமையா இருக்கும். சின்ன தப்பு நடந்து போச்சு. ஃபர்ஸ்ட் நான் சுகர் போட்டுட்டு அதுக்கு பிறகு மற்றதெல்லாம் போட்டிருக்கணும். நான் சுகர் போட மறந்துட்டேன். இப்ப இதுல நான் 100 கிராம் சுகர் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். ஓகே, சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இனி நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது லட்டு பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஆறட்டும். ஓகே, இப்ப நாம லட்டு பிடிக்கலாம். அம்மா எப்படி செய்வாங்க அப்படின்னா, கடலை பருப்பை ஊற வச்சுட்டு கழுவிட்டு மிக்சியில போட்டு கொஞ்சம் நைஸா அரைச்சி எடுத்து நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் அதுல பூந்தி மாதிரி போட்டு அப்படி எடுத்துட்டு அதுக்கு பிறகு எல்லாரும் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்து அப்படி அம்மா லட்டு செய்வாங்க. அது கடலை பருப்புல செஞ்சாங்களா வேர்க்கடலையில செஞ்சாங்களா அப்படின்னே கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு வாசமாகவும் டேஸ்டியாகவும் சூப்பரா இருக்கும். ஆனா நான் பூந்தி மாதிரி போடாம எல்லாமே ஃபுல்லா நெய் ஊத்தி அதுலயே நல்லா வதக்கி எடுத்து அப்படி நான் லட்டு செய்யறேன். ஓகே, எல்லாமே நல்லா அழகா உருட்டி எடுத்துட்டேன். நல்லா அவ்வளவு சாஃப்டா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இதுல சேர்த்திருக்கிற அவ்வளவு இன்கிரீடியன்ஸும் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் கே, இரும்பு சத்து,
கால்சியம், பொட்டாசியம் இவ்வளவும் இதில் நிறைய இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸாக இதில் நான் வந்து நிறையா சேர்த்துருக்கேன். எல்லாருமே ட்ரை பண்ணலாம், எல்லாருமே சாப்பிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்களுக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, எலும்புகள், பற்கள் எல்லாத்துக்குமே அதிக அளவில் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு இனிப்பான, சுவையான, வாசமான லட்டு நான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, லட்டை நாம் டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா அழகாக சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ நாம் டேஸ்ட் பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, வேறு லெவல் போங்க. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.